சாமுவேலின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிற போது என் இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை இது. வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த வசனம் புரியுதா? அவனுக்கு உண்டானவைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? ஆனா எதை கொண்டு ஆசீர்வதித்தார்? அவன் படிப்பை கொண்டு அவன் ஆசீர்வதிக்கல, அவன் சம்பாத்தியத்தை கொண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கல, அவனுடைய சரீர வளர்ச்சியை கண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கல, அவனுக்கு நல்ல டேலண்டான பர்சன் அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கல. அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னாக்கா பல வருடங்களுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். தேவனுடைய பெட்டி இருக்கிற அந்த 3 மாதம் மட்டும் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லுது, தேவனுடைய பெட்டியின் நிமித்தமாய் அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த ஓபேத் ஏதோம் இவன் சரியா கர்த்தரை தெரியாதவன், ஆண்டவரை தெரியாதவன், இவன் ஒரு புறஜாதி என்று சொல்லலாம். அவன் வீட்டில் கொண்டு போயிட்டு இந்த பெட்டியை கொடுக்குறாங்க. இந்த பெட்டியை கொடுக்குறப்ப தாவீது சொல்றான், இந்த பெட்டியை பத்திரமா நீ பார்த்துக்கணும். அப்ப அவன் என்ன நினைக்கிறானாக்கா, இந்த பெட்டிக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து, இந்த பெட்டிக்கு பலிகளை செலுத்தி, இந்த பெட்டியை இவ்வளவு ரெஸ்பெக்டா இவங்க சொல்லிட்டு போறாங்கனாக்கா, இவன் நினைக்கிற அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? இந்த மனுஷனை சரியாய் நீங்க கூர்ந்து கவனிக்கிற போது இவன் ஆராய்ச்சி பண்றான். எல்லாரும் போய் கேட்கிறான், என்கிட்ட தாவீது ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போனா அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்னா, உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த பெட்டிக்குள்ள இன்ன காரியங்கள்லாம் இருந்தது. ஒன்று, தேவனுடைய 10 கற்பனைகள். 2வது, அந்த பெட்டியில் என்ன இருந்தது? 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த மன்னா வைக்கப்பட்டிருந்தது. 3வது, ஆரோனுடைய துளிர்ந்த கோல் இருந்தது. இப்ப இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு என்ன கேட்டீங்கன்னா, அப்படி இதை பாதுகாக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? நான் கூட உன்னை பார்த்து கேட்கிறேன், உன் கையில கருப்பு கவர் போத்தி ஒரு பைபிள் கொடுத்துருக்குறாங்களே, என்னைக்காவது அதை பிரிச்சு அதுக்குள்ள அப்படி என்னதையா இருக்குது? பாஸ்டர் எங்க போனாலும் பைபிளை கொண்டு போன்றாரு, எங்க போனாலும் பைபிளை கொண்டு வான்றாரு, பைபிள் படிச்சியான்ட்டு கேட்கிறாரு. அப்படி என்ன தாயா பைபிள்ல இருக்குது? என்னைக்காவது பார்த்துருக்கிறோமா? என்னைக்காவது பார்த்துருக்கிறோமா? பிள்ளைகளை அந்த பைபிளில் கவனம் செலுத்த நம்ம விட்டுருக்கிறோமா? காலையில் திறந்தது, காலையில் விடிஞ்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையிலும் இதை படிச்சியா, அதை படிச்சியா, இதை செய்தியா, அதை செய்தியான்ட்டு கேட்குறோமே தவிர பைபிள் படிச்சியான்ட்டு நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒரு வசனத்தை தியானம் பண்ணியா, இன்னைக்கு என்ன அதிகாரம் படிச்சே, இதில் என்ன நான் உனக்கு புரிஞ்சுது, என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகளை கூட்டு கேட்டிருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு புரிய தேவையில்லையா? இன்னைக்கு எங்கள் அம்மா என்கிட்ட என்ன அதிகாரம் படிச்சுட்டு கேட்பாங்க, அவங்க கிட்ட நான் சொல்லணும், இந்த அதிகாரத்தை நான் படித்தேன், இந்த விஷயத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு புரிய வைத்தார், இது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது மம்மி டேடி அப்படின்ட்டு சொல்லணும்னு சொல்லி பிள்ளைகளுக்குள்ள அந்த பயம் உண்டாகணும். அந்த பிள்ளைகள் படித்த அந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாய் மாற ஆரம்பிக்கும். அவர்களை தப்பாக கொண்டு போகாது, தவறான சிந்தனைகளை கொண்டு போகாது, தேவையில்லாத நட்புகளை அவர்களுக்குள்ளே கொண்டு போகாது. அபினதாப் என்ற வீட்டில் 20 வருஷம் பெட்டி இருக்கிற போது அவன் ஆசீர்வதிக்கப்படலை. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, அந்த பெட்டிக்கு நான் என்ன செலுத்தணும், அந்த பெட்டி எப்படிப்பட்ட கனமுள்ள பெட்டின்னு அவன் தெரிஞ்சிக்க விரும்பல. இப்பயும் நான் சொல்றேன், உன் கையில பைபிள் இருக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உங்க வீட்டில் பைபிள் இருக்கிறதுனால உன் வீடு நிரம்பி வழியாது. நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உன் கையில் இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை உள்ள கொண்டு வரணும். நீ இந்த அபினதாப் என்ற வீட்டில் 20 வருஷம் பெட்டி இருக்கிற போது அவன் ஆசீர்வதிக்கப்படலை. ஒரு பிளஸ்ஸிங் இல்லை அவனுக்கு, அதை பற்றி ஒரு பெரிய ஒரு தோன்றுதலும் கிடையாது. என்னதான இந்த பெட்டியில் இருக்குது, ஏன் இதை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தாங்க, இதை நான் ஏன் பாதுகாக்கணும் தெரியல. ஆனால் 3 மாசத்துல பாருங்க இவன் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறான் பாருங்க, எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறான் பாருங்க. இவ்வளோ இந்த பெட்டியை பாதுகாக்கணும்னாக்கா, இந்த பெட்டியை பார்த்து இவ்வளோ பேர் பயப்படணும்னாக்கா, இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? எல்லார்கிட்ட இப்போ தேடி விசாரிக்கிற போது ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் சொல்கிறாங்க, அதில் தேவனுடைய கை விரலினால் எழுதப்பட்ட 10 கட்டளைகள் இருக்கிறது. அதில் 40 வருஷம் தம்முடைய பிள்ளைகள் துயரப்படாமல் உண்டு மகிழ்ந்த வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவ மன்னா இருக்கிறது.
அடுத்தது 12 கோத்திரத்தில் எவன் தலைவன் என்று சொல்லி முந்திக்கொள்ள நினைத்த போது மோசே சொல்றான், இந்த 12 பேருடைய கோல்களையும் கொண்டு வந்து வைங்க. இந்த 12 கோல்களிலே எந்த மனுஷனுடைய கோல் துளிர்க்கிறதோ அந்த மனிதனை தான் இந்த ஜாதிக்கு, இந்த ஜனத்திற்கு கர்த்தர் தலைவனாய் இருக்க விரும்புகிறார் என்று சொன்ன போது மோசே ஆரோனுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவருக்கு முன்பதாக மண்டியிட்டு உங்களை ஒப்பு கொடுக்கிற போது உங்களுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க செய்தார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை நாவுகளும் அடங்கி போகும். அடையாளம் அடையாளம் இவ்வளவு மகத்துவத்தையும் கொண்டு வந்து அந்த பெட்டிக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருந்தாரா. அதனால இந்த பெட்டிக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருந்துதான். அதனால இந்த பெட்டியை தொட்ட உடனே, அதாவது அந்த பெட்டிக்குண்டான பரிசுத்தம் இல்லாம தொட்ட உடனே செத்து போனாங்களா. ஓபேத்து யோசிச்சு பார்த்தான், என்னையா இருக்குது அதுல, புறஜாதி தாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தான். இதுதான் அந்த 3 மாசத்துல அந்த பெட்டி அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம் தெரியுமா? பெட்டினால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா பெட்டிக்குள்ள இருக்கிற மறைப்பொருளை தெரிந்து கொண்டு அந்த மறைப்பொருளுக்கு ஏற்றாற் போல தன்னை பக்தி வைராக்கியமாக நடக்க அவன் கற்றுக்கொண்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, தாவீதோடு கூட அவன் சேர்ந்து கொண்டானா. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு மனுஷன் நான் மாறினானா. அதற்கு பிறகு நிறைய காரியங்கள் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையின் நிமித்தமாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமேன். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். பாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன். நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். அவைகளை பெட்டியிலே வைப்பாய, நான் எழுதின வார்த்தைகளை அந்த பெட்டிகளிலே வைப்பாயாக. இப்ப சங்கீதம் 1 அதிகாரத்துல 2வது 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா, பாருங்க, பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கட்டளைகள் என்கிற அவருடைய வார்த்தைக்கு பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய். அப்படி தியானிக்கிற மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய். பைபிள் இருக்கிற மனுஷனுடைய வீட்டென்று சொல்லல, பைபிள் இருக்கிற வீட்டில் அதை எடுத்து தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்றாரு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்ல முடியும்? இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? என் வீட்டில் இந்த பெட்டி இருக்குது, என் வீட்டில் இந்த பெட்டி இருக்குது. இனி என்னுடைய வேலை என்ன? இந்த மகத்துவத்தை பாஸ்டர் ஓபேத்துக்கு கூடியிருந்த ஜனங்கள் சொன்னது போல பாஸ்டர் இந்த மகத்துவத்தை உனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இனிமேல் என்ன பண்ணணும்? நீங்கள், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவன், உங்கள் மனைவி என்ன பண்ணணும்? இந்த மகத்துவத்தை திறந்து இதற்குள்ளே இருக்கிற தேனை பரிமாறிக்கொள்ளணும். இதற்குள்ளே இருக்கிற மகத்துவத்தை பரிமாறிக்கொள்ளணும். இதற்குள்ளே இருக்கிற மகத்துவத்தை தியானிக்கணும். அப்படி தியானிச்சிங்கனாக்கா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்ல, உன் வீட்டை பார்த்து சொல்றாரு, உன்னை வீடு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் சொல்றதெல்லாம் நடக்கும். உங்க வார்த்தையின்படி அல்லாம வேற ஒண்ணு நடக்காது. அப்படியே முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். ரக்கா ஷச்சா ரியா தலதி நத நிபியா. அவ இது என்ன நடக்கும்னு நினைச்சுதான் அந்த பெட்டியை ஒரு அந்நியனுடைய வீட்டில் இருக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு போறான். ஆனா அந்த அந்நியனுடைய வீட்டில் கொண்டு போய் வச்ச உடனே அந்த அந்நிய அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அறிந்து அந்த பெட்டியை மகத்துவமாய் பாதுகாத்து கொள்ளுகிறான். அந்த பெட்டிக்கு ஒரு தனி சிறப்பு மரியாதையை கொடுக்கிறான். திரும்ப தாவீதுடைய காதுக்கு ஒரு செவிக்க ஒரு வார்த்தை வருகிறது. எப்ப எந்த பெட்டியினால இப்படிப்பட்ட அசம்பாவிதமான சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறியோ,
ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஓபேத் இருந்தானே, அவன் வீட்டில் கொண்டு போய் அந்த பெட்டியை வச்சியே, அவன் பெட்டியை வச்ச 3 மாசத்துல ஏபோத் ஓதேமை கர்த்தர் அதிகமாய் பழுகி பெருகி ஆசீர்வதித்திருக்கிறார். ஊரே அதை குறித்து தான் பேசுது. உங்க கையில் இருக்கிற பைபிள் தாங்க உன்னை உயர்த்தக்கூடிய பெரிய உடன்படிக்கை. நீ கிழக்கில் ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்காத, ராசி பலனை பார்த்துட்டு இருக்காத, நல்ல நேரத்தை பார்த்துட்டு இருக்காத, எனக்கு நல்லது செய்யறதுக்கு யாராவது வருவாங்களேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காத, உதவி செய்கிற மனுஷனை தேடி ஓடாத. உன் கையில் இருக்கிற மகத்துவத்தை ஆழத்தை எடுத்து படிக்க கற்றுக்கொள். அதற்கு மரியாதை கொடு, ரெஸ்பெக்ட் கொடு. இப்பவே நான் சொல்றேன், என் பார்வையில் இனி ஒரு முறை இந்த பைபிளை வந்துட்டு கனவீனப்படுத்துகிறத நான் பார்க்கவே கூடாது. இருக்கிற எல்லாவரையும் அதிகாரத்தோடு கூட ஏன் ஜனம், ஏன் பிள்ளைங்க, எனக்குண்டானவர்கள், நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவன் நான். அதனால தான் ஒவ்வொன்றையும் தேடி 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 பார்த்து நெருங்கி பக்கத்தில் வந்து உங்களை நான் கண்டிப்பேன். உங்களோடு கூட இருக்கிற உறவை நான் பகிர்ந்து கொள்ளுவேன். உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? இது கர்த்தர் கொடுத்திருக்கிற உறவு. உலகத்தை சொல்லுவேன், இது தொப்புள் குடி உறவுன்றது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த இரத்த உறவு, எங்கள் அப்பா கொடுத்த இரத்த உறவு. நீ நிறைய பேர் அடிப்பட்டவனை பார்த்து கண்டும் காணாமல் போனாங்க. ஆனால் ஒருவன் மாத்திரம்தான் மனம் இறங்கின, இரத்த உறவுக்காரன். இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு கண்டுக்காம போகணும்னு சொல்லி நான் நினைக்கல. அந்த கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கணும்னு விரும்பல. உன்னை என் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி உன் காயங்களை எல்லாம் கட்டி உன்னை திரும்ப உன் நிலைக்கு கொண்டு வர நினைக்கிற கர்த்தர் என்ன உனக்கு ஊழியனா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு திட்டம் இல்லாமல் கர்த்தரின் உன்னை இந்த இடத்துல கொண்டு வரல. நீ வந்ததற்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இனியும் உன்னை காணாதவனை போல விட்டு விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நீ எனக்கு தேவை. என் மறைவுக்குள்ள நீ வாழணும். நான் உன்னை பத்திரமா பாதுகாக்கணும். உனக்கு நிறைய காரியத்தை நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். உன்னை சுற்றிலும் உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஆவிகளை நான் உடைக்க விரும்புகிறேன். அவைகளுக்கு மத்தியில் நான் உனக்கு நன்மை செய்ய நினைக்கிறேன். என் கரிசனையை புரிஞ்சிப்பியான்ட்டு கர்த்தர் கேட்கிறார். என்னுடைய உரிமையை புரிஞ்சிப்பியான்ட்டு கர்த்தர் கேட்கிறார். உன் மேல வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சிப்பியான்ட்டு கர்த்தர் கேட்கிறாரு. என் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுப்பியான்ட்டு கர்த்தர் கேட்கிறாரு. உன் வீட்டில் இருக்கிற அந்த மகிமையின் பெட்டி, உன் கையில் இருக்கிற அந்த மகிமையின் பெட்டி, நான் திரும்ப மனவேதனையோடு கூட சொல்றேன், அந்த பெட்டி நீ வாங்குகிற பணத்தினால் அதற்கு மரியாதையூட்டப்படலை. அது தேவனுடைய கை விரல்களினால் பரிசுத்த ஆவியானவரே அந்த வார்த்தைகளை கொடுத்து எழுதினாரா. ஒவ்வொரு மனிதனையும் அந்தந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பித்தான் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டதா. அதனால தான் இந்த பைபிளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய கூட்டம் அலைந்த போதெல்லாம் இந்த பைபிள் இன்னும் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடிடுச்சு. சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய மறைப்பொருளாய் கிடைக்குமா. இதில் வசனங்கள் எல்லாம் உன் இருதயத்தில் எழுதப்படணும். இதை நீ வாசிக்க வாசிக்க உன் வீடு சமாதானத்தில் நிரம்பிட்டே இருக்கும். இதை வாசிக்க 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 உன் துக்கெல்லாம் சந்தோஷமாக மாறிட்டே இருக்கும். இதை நீ சத்தமாக உன் வீட்டில் வாசிக்க 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 உன் தரித்திரெல்லாம் ஓடிட்டே இருக்கும். இதை நீ அதிகமாக சத்தமாக வாசிக்க வாசிக்க உன் வியாதி ஓடும். இதை நீ சத்தமாக வாசிக்க 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 உன் கஷ்டம்லாம் மாறும். உன் வீட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை யுத்தம்லாம் மாறும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகள் எல்லாம் மாறும். உங்கள் குடும்பத்தை கலைக்கிற கலகங்கள் எல்லாம் ஓடும். ஒட்டுண்ணிகளைப் போல உன் குடும்பத்தில் ஒட்டி இருக்கிற ஆவிகள் எல்லாம் உன் குடும்பத்தை விட்டு ஓடும்.
சபிக்கப்பட்ட ஆவி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள உன் வாசலின் தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டு சொல்றாரு, உங்க நிமித்தமா இன்றைக்கு நீங்க ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களே, இந்த பைபிளை ஏபோத்த போல ரோபா நீ தலத்தை நான் பத்திரமா பார்த்துப்பேன், இந்த பைபிளை நான் வாசிப்பேன், இதனுடைய மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ளுவேன், இதற்குண்டான மரியாதை நான் கொடுப்பேன் சொல்லிட்டு நீங்க போயிட்டு போற இந்த 3 மாசத்துக்குள்ள கர்த்தர் உனக்கு நல்ல அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஆண்டவர் உன் நிலைக்கால திறக்க போறாரு. 3 மாதம் அடைக்கப்பட்ட வாதிலை கர்த்தர் திறக்க போறாரு. இந்த 3 மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், உன் பண்டக சாலைகள் நிரம்பி வழியத்தக்கதாய், உன் வீடு நிரம்பி வழியத்தக்கதாய், உனக்குண்டானவைகள் நிரம்பி வழியத்தக்கதாய், உன் எல்லைகள் நிரம்பி வழியத்தக்கதாய், உன் மந்தைகள் நிரம்பி வழியத்தக்கதாய், உன் பிசினஸ் நிரம்பி வழியத்தக்கதாய், உன் வேலை ஸ்தலங்கள் நிரம்பி வழியத்தக்கதாய், உன் குடும்பம் நிரம்பி வழியத்தக்கதாய், உன் பிள்ளைகள் நிரம்பி வழியத்தக்கதாய், தரித்திரங்கள் எல்லாம் மாறக்கூடியதாய் கர்த்தர் மாற்றும். இப்படி கரத்தில் கொடுக்கிறேன், இப்படி கரத்தில் கொடுக்கிறேன், எங்களை இப்படி கரத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.